அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சரவணன் வந்து தங்கமயிலுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே தயக்கத்தோட அமௌண்ட்டை கேட்குறாங்க. அவர் கேட்டதுமே யோசிக்காமல் நம்ம பாண்டியன் வந்து 1000 ரூபாவை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன நம்ம சரவணனை எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1000 ரூபாய் கிடையாது, அப்பா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்க பாண்டியன் டக்குன்னு 1000 ரூபாவை எடுத்து கொடுத்து உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம சரவணன் பதட்டத்தில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்பா, என்ன வாங்கி கொடுக்கலாம் மயிலுக்கு, என்ன கிஃப்ட் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நேராக துணிக்கடைக்கு போகிறாங்க. இவர் போகிற அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த துணிக்கடை வந்து க்ளோஸ் பண்ணுற நேரமாக இருக்குது. உடனே சரவணன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி, மேடம் என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆசையாக என்கிட்ட கிஃப்ட்டு கேட்டாங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுக்கல, அதனால் இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அவங்க என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேரீயை செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போகிறாரு. போகும்போது பூ வாங்கிட்டு போகிறாரு. இவர் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரவணன் சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கதிரும் செந்திலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்காக கேக் வாங்கிட்டு போகலாம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லலாம் ராஜியும் மீனாவையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் செந்திலும் சேர்ந்து ராஜிக்கு கால் பண்ணி வீட்டில் டெக்கரேஷன் வேலையை பார்க்க சொல்கிறாங்க. பார்க்க சொல்லிவிட்டு இவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் போய்ட்டு கேக் ஆர்டர் பண்ணுறாங்க. கேக்கில் வந்து அப்பா அம்மா குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங்கையும் பண்ணித்தர சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க அப்படி வீட்டுக்கு போகிற நேரத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா ராஜி 2 பேரும் ரெடி பண்ணிகிட்ருக்குற அந்த நேரத்தில் நம்ம பழனியோட ஒய்ஃப் வந்து என்ன விஷயம், எதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாச்சும் விசேஷமாக யாருக்காச்சும் பிறந்த நாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க ராஜு வந்து தங்கமயில் அக்காவுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் மீனா வந்து இப்போ எதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணனா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஏதோ பண்ண போய் அது ஏதோ பிரச்சனை மொத்தமாக சொதப்பிடுச்சு, அதுக்காக சபையில் அடியும் வாங்கியாச்சு, இன்னமும் அதையே சொல்லி காட்டி என்னை வீட்டில் ஒதுக்கி வைக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் இவங்க சைலண்ட் ஆகிடுறாங்க. கரெக்டாக நம்ம கதிரும் செந்திலும் கேக் கூட வராங்க. கேக் கொண்டு வந்ததுமே என்ன விஷயம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து பார்த்துட்டு, ஓ இது எல்லாமே தங்கமயிலுக்காகவா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாங்க. கரெக்டாக தங்கமயிலும் கோமதி 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே நம்ம மயிலுக்கு வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்திட்டு நம்ம மயிலுக்காக தான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேக்கு வெட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணும்போது கிஃப்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் வந்து வாங்கிட்டு அந்த சேரீயை மயில்கிட்ட கொடுக்க மயில் வந்து அப்படியே சந்தோஷத்தில் மூழ்கி போயிருக்காங்க. இந்த சந்தோஷத்தால் திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க நம்ம மயில். இதோட மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாகவும் இருக்குது. அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறாரு நம்ம சரவணன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.